ஸோ ஹாய், வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அவங்களோட அதிகாரங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான அதிகாரம், பவர்ஸ், அவங்க வந்து எதுக்காக, என்ன குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பதவி நீக்கம், அந்த மாதிரிலாம் வந்து என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு முன்னாடிலாம் எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, டைரக்டா நமக்கு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து முன்னாலாம் வந்து குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் என்ன, துணை குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் என்ன, பாராளுமன்றத்துக்கான ஆர்டிக்கல் யாரு என்ன, அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபாவோட மெம்பரோட வயது என்ன, இந்த மாதிரிதான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா ஒன்லைனரா கேட்டுட்டு இருந்தாங்க டிஎன்பிசி சைட்ல இருந்து. பட் இப்போ எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நம்ம எல்லாமே வந்து அது ரிலேட்டடா புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்கும். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போயுமே பாலிட்டியை பொறுத்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட், ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான். நீங்க ஒரு தடவை படிச்சிட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து கிளியரா புரிஞ்சிடும், நீங்க என்னென்ன எந்த மாதிரி இது பண்ணாலும். சோ கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல 3 பார்ட்டா பிரிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கிறதுலாம் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? சோ சென்டர் அப்படிங்கிறது தான் வந்து நடுவுல இருக்க பார்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா பார்லிமெண்ட். ஓகே? சோ அதிகாரம் என்ன, எதுக்காக பண்ணிருக்காங்க, இது எங்க இப்போ கரண்டா இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு 3 பார்ட்டா நீங்க பிரிச்சு வச்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ பேசிக்ஸ் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஃபீச்சர்ஸ், சைலன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ், சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுக்காக இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு, இந்த மாதிரி ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரைக்கும் எந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் கிடைச்சிடும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிடில் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா பார்லிமெண்ட். ஓகே? சோ பார்லிமெண்ட்டுக்கு கீழே யார் யார் வருவாங்க, பார்லிமெண்டோட அதிகாரம் என்ன, எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சென்டர் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இப்ப இந்த ரெண்டுலயுமே சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட் மாதிரி. ஓகேங்களா? சோ லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக் ஆயிட்டா. சோ இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ இந்த மாதிரி ரெண்டுமே நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும், உங்களுக்கு வந்து மொத்தமா பாலிட்டி வந்து புரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் புக்ஸ வந்து படிங்க. புக்ஸ படிச்சுட்டு அடுத்து வந்து லட்சுமிகாந்த் அப்படிங்கறத படிங்க. அது புரியல, எல்லாமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் செல்ஃபா ஒரு நோட்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க. ப்ரிலிமினரிக்கு எப்படி படிக்கணுமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க ப்ரிலிமினரி ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிரும். சோ எப்பவுமே நமக்கு கன்ஃபியூஷன், முன்னாடி பார்த்த வீடியோஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஓவர் வியூ, பார்லிமெண்ட்டுக்குள்ள யார் யார் வருவாங்க அவங்களுக்கான பேசிக்கான இது மட்டும் தான் நம்ம கொடுத்திருந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதான் இது பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், நிர்வாகத்துக்குள்ள யார் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வருவாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க, அடுத்து பிரதமர் வருவாங்க, அடுத்து மத்திய அமைச்சர் வருவாங்க, அடுத்து இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒருத்தர் வருவாரு, அடுத்து கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்றவங்க வருவாங்க. சோ இந்த 6 பேருமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்குள்ள வராங்க. சோ இந்த டிஎன்பிசி சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து இதுல நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சேர்த்து இதுல வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரீசெண்டா குரூப் 1ல கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ், யார் இதுக்குள்ள வராங்க வரல அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இவங்கதான். சோ 6 பேர் வந்து நிர்வாகத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கான டிஃபரன்சியேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ்ல நமக்கு வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். சோ குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் எதுல இருந்து எது வரைக்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா 52 to 78 வரைக்கும் 2 பேருமே மெர்ஜ் ஆகி வருவாங்க. இதுல குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் அப்படிங்கிறது 52 to 72 அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிக்கல். இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 63 to 73 வரைக்கும் வரும். சோ இதுதான் இவங்களுக்கான பொதுவான ஆர்டிக்கல்.
அப்போ அதுக்கப்புறம் இவங்களுக்கான குவாலிபிகேஷன்ஸ், அதாவது ஒரு குடியரசுத் தலைவரும் ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கான என்ன குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது, இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்க அப்புறம் எப்படி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கான அதிகாரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? இப்போ பேசிக்கா வந்து ரெண்டுக்குமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸா கண்டிப்பா இருக்கும். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், கண்டிப்பா அவசியமாக இருக்கணும். அதுக்கான வயது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 35 வயது அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு ஒரு குடியரசுத் தலைவர் எலெக்ட் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து வழிமொழியணும், அதுக்கப்புறம் முன்மொழியணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 50 பேர் சொன்னதை 50 பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து நாமினேட் ஆகுறதுக்கு, அவர் வந்து ஒரு எலெக்ஷன்ஸ் வந்து அவர் நாமினேட் பண்றாங்க, நான் நிக்க போறேன் அப்படின்னா அவருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது பேங்க்ல வந்து 15,000 அப்படிங்கிறது வந்து வைப்பு தொகையாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா இது ஒரு ரூல்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது 6ல 1 பங்கு வந்து சப்போஸ் அவர் ஃபுல்லா அவர் எலெக்ட் ஆகல அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? சோ பேசிக்கா இதான் வந்து குடியரசுத் தலைவருக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒரு பெயரளவு தலைவர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவரோட இந்திய அரசாங்கத்துல, இந்திய அரசுல செயல்பட எல்லா சட்டங்களும் அவரின் பெயரால் மட்டும்தான் நிறைவேற்றப்படும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் சேம் அதேதான், 35 வயது கண்டிப்பா இருந்திருக்கணும். அங்க 50 பேர் முன்மொழியனும் வழிமொழியனும் சொல்லியிருக்கோம்ல, அந்த மாதிரி இவருக்கு 20 பேர் வந்து முன்மொழியனும், அதை வந்து அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதா இருக்கு. அடுத்து வந்து இவருக்கான மெம்பர் அப்படிங்க, அதே மாதிரி இந்த 2 பேர்த்திலயும் வந்து அதாவது எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பதவியும் வந்து வகிக்க கூடாது. ஆனா உறுப்பினராக பதவி, அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜ்யசபாவோட தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு மெம்பரா இருக்கணும். இவருக்கு அப்படி கிடையாது, 2 அவையிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இத குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்குள்ள வித்தியாசங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட் இவங்களுக்கான எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும்? ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருக்குமே வேற வேற மாதிரி தான் நடக்கும். ஆனா இதை யாரு இது பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் தான் பண்றாங்க. பட் யாரோட தலைமையில அப்படின்னா ஒரு தேர்தல் குழு அப்படிங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கான யாரு நடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு தேர்தல் குழு மொத்தமா தான் பண்ணுவாங்க. சோ யார் யார் வருவாங்க அப்படின்னா பாராளுமன்ற 2 உறுப்பினர்கள், பார்லிமெண்ட்ல இருக்க 2 மெம்பர்ஸ், அதே மாதிரி மாநில சட்டப்பேரவை ஸ்டேட்ல இருக்கவங்க. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி யாரு கலந்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி மற்றும் யூனியன் புதுச்சேரி இவங்க கலந்துக்குவாங்க. இவங்க எல்லாமே நாமினேட் ஓட் போட்டுதான் வந்து நமக்கு குடியரசுத் தலைவர் வந்து நமக்கு வருவாங்க. ஓகேங்களா? சோ யாரு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். சோ வருவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி வரமாட்டாங்கன்றதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பை த பிரசிடென்ட், நியமன உறுப்பினர்கள் யாரும் வரமாட்டாங்க. அதாவது 12 பேர், அந்த 2 பேர் நம்ம சொல்றோம்ல, அந்த அவங்க 2 பேரும் இந்த எலெக்ஷன்ஸ்ல வரமாட்டாங்க. யாரு? குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன்ஸ்ல வரமாட்டாங்க. ஓகே, இப்ப குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. சோ இவர் தான் குடியரசுத் தலைவர்னு சொல்லி நிறைய பேர் இது பண்றாங்க. சோ ஒரு 4 பேர் வராங்க அப்படின்னா ஒருத்தர் செலக்ட் ஆகுறாரு அப்படின்னா அவரு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வருவாங்க. ஓகே, அவர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த பொசிஷன்ல யாரு இருக்காங்களோ அவங்கதான் வருவாங்க. அவங்கதான் பதவி பிரமாணம் அப்படிங்கிறதையும் செஞ்சு வைப்பாங்க. சப்போஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபைனல் பண்றது யாரு அப்படின்னா கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் தான். ஓகேங்களா? அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், அதுக்கான ஆர்டிக்கலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிதான் நம்ம போயிட்டு இருக்கு. ஓகே, சோ இதுதான் வந்து பேசிக்கானது. அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட, நீதிமன்றம் தான் அவங்களுக்கான விசாரணை நடத்தி அதை ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஃபைனல் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே, சோ இது வரைக்கும் கொடுத்திருக்கிறதுலாம் நமக்கு இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து சில அதிகாரங்கள் நியமனத்துல வந்து குடியரசுத் தலைவருக்கு சில வந்துட்டாங்க, குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல என்ன அதிகாரம், அடுத்து சட்ட அதிகாரம், மூலமா அவருக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதும், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், அடுத்து வீட்டோ அதிகாரம் சொல்லுவாங்க. இது பார்லிமெண்ட்டுக்குள்ள அந்த பில் பாஸ் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராணுவ அதிகாரம் அப்படிங்கிறதையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு குடியரசுத் தலைவரா ஒருத்தர் வந்துட்டாரு,
அவருக்கு எப்படி செயல்படுத்தணும், அவருக்கு கீழே என்ன ஒரு நம்ம நேத்து பார்த்தோம் குடியரசுத் தலைவருக்கு கீழே பிரதமர் கீழே ஒரு அமைச்சரவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அமைச்சரவையை வந்து அப்பாயிண்ட் பண்றது எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் பண்ணுவாரு. பட் அவருக்கு எல்லா விஷயங்களும் கொண்டு போய் யாரு கொடுப்பாங்கன்னா பிரதமரோட சஜஷன்ஸ் படிதான் எல்லாமே வந்து நடைபெறும். ஓகே, அவர் யார் யார நிர்வாகத்துல இப்போ குடியரசுத் தலைவருக்கான எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவி பிரமாணம், அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ் அட்டவணை படிதான். ஓகேங்களா? சோ அஃபர்மேஷன்ஸ், அவருக்கான சேலரி, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்மளோட கன்சால்டேட் ஃபண்ட்ல இருந்து தான் நமக்கு அவருக்கு சேலரி அப்படின்றத அலோகேஷன்ஸ் பண்ணுவாங்க. பதவி பிரமாணம் அப்படிங்கிறதுமே அந்த அஃபர்மேஷன்ஸ் வச்சுதான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ரகசிய பாதுகாப்பு முறை இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து குடியரசுத் தலைவருக்காக பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யார அப்பாயிண்ட் பண்றாங்க, யார் யார டெர்மினேட் பண்றாங்க, சோ எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் அவர் தான் பண்ணுவாரு. ஓகே, சோ பிளைண்டா நீங்க வந்து சொல்லிக்கலாம். சோ அதே மாதிரி ஸ்டேட்ல கவர்னர்ஸ் இது பண்ணுவாங்க. சோ குடியரசுத் தலைவர் இங்க வந்து குடியரசுத் தலைவர் எப்படி இங்க இருக்காரோ அதே மாதிரிதான் ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர். அதை பின்னாடி பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம துணை குடியரசுத் தலைவர், சோ சேம் தான். அவர் வந்து அமெரிக்கா துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அமெரிக்காவோட அந்த அதிபருக்கு ஈக்குவலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப துணை குடியரசுத் தலைவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் ராஜ்யசபாவோட ஒரு ஹெட். அவர் அந்த பதவிக்கு தான் அதிகாரப்பூர்வமாக இருக்காரு. எதுக்காக அவர் பதவி இருக்கு அப்படின்னா, துணை குடியரசோட பதவி வந்து பாத்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் சப்போஸ் அவர் இல்ல, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சில காரணங்களுக்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றாரு, இல்ல அவர் வந்து சப்போஸ் அவர் வந்து பதவி நீக்கம் பண்றாங்க, இல்ல அவர் இல்லாத பொசிஷன், அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணும். எப்பயுமே குடியரசுத் தலைவரோட பதவி அப்படிங்கிறது ஃபில் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் துணை குடியரசுத் தலைவர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? சோ துணை குடியரசோட வேலை, சப்போஸ் இவரோட பதவி விலகு கடுதல் அப்படிங்கிறது இவர்கிட்ட கொடுப்பாங்க, இவர் வந்து இவர்கிட்ட கொடுக்கணும். சோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் ரெண்டு பேருமே இல்லைனாதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. சோ இந்த ப்ரொசீஜர் தான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ துணை குடியரசுத் தலைவரோட ஒரே வந்து ராஜ்யசபால இருக்க ஹெட் பொசிஷன்ஸ் தான் அவர் வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் எலெக்ஷன். சோ எலெக்ஷன்ஸ் துணை குடியரசுத் தலைவருக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ். அந்த ராஜ்யசபா எம்பிஸ் மட்டும்தான் வந்து மேக்சிமம் இருப்பாங்க. அவருக்கு மட்டும் எலெக்ஷன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ரெண்டுக்கும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது எலெக்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கும். இது வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து நம்ம ஆர்டிகல் பேஸ் பண்ணி அவருக்கு சில பவர்ஸ் தான் இருக்கு. சோ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஈஸியா ஆயிடும். ஓகே, இப்போ குடியரசுத் தலைவருக்கான நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் யார அப்பாயிண்ட் பண்றாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து சட்ட வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆர்டிகளும் இருக்கு. யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிஏஜி, இந்திய கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்றாரு. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கறதையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி தலைவர் பிளஸ் மெம்பர்ஸ், இவங்களை யாரு அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்றாங்க. அடுத்து கவர்னர் நமக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பினான்ஸ் கமிஷன்ஸ், நிதி ஆணையம் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா வந்து அமைச்சே ஆகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அப்படிங்கறது அமைக்கிற வேலையும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான். ஸோ எவ்ரி அப்பாயின்மெண்ட்ஸ் பை பிரசிடென்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மாநிலங்களோட குழு, சப்போஸ் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கமிட்டி போடுறாங்கல்ல, சோ அதெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னா இவங்கதான், மாநிலங்களுக்கு இடையான குழுவை. இது எல்லாமே வந்து நிர்வாகம் ஓரியன்டான பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கானது. அடுத்து சட்ட அதிகாரம். சட்ட அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற அதிகாரம் சொல்லுவாங்க. சட்டமன்ற அதிகாரம். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டு சபாலையும் வந்து உரையாற்றுறது, தொடங்கி வைக்கவும் இதுக்கு எல்லாமே வந்து யாருக்கு பவர்ஸ் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அவர் எவ்ரி இயர் அவரோட வந்து உரை வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பண்றாங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அங்க ஒரு மெம்பரை அப்பாயிண்ட் பண்றதும் அவரோட டியூட்டி தான். ஓகேங்களா? அதே மாதிரி ராஜ்யசபாவோட ஹெட் இல்லாத சமயத்தையும் அவர் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து பில் பாஸ் பண்றது அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு அவரோட மேற்பார்வை இல்லாம எந்த பில் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு சில காரணங்களுக்கு நம்ம வந்து அது பட்ஜெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு மசோதா வந்து இதெல்லாம் எல்லாமே டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு இருக்குன்னா சட்டமன்ற அதிகாரம் அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இப்போ லோக்சபா வந்து கலைக்கிறதுக்கும் யாருக்கு பவர் இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ஒய் எதுக்காக என்ன பண்றாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிதி அதிகாரம், நிதி அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மணி பில்லா பண மசோதா அப்படிங்கறத வந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அவரோட கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் பட்ஜெட்டோட நிதிநிலை அறிக்கையை வந்து அவர் சப்மிட் பண்ணணும். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் தான் வந்து நமக்கு கிட்ட வந்து எல்லாமே வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தொகுப்பு நிதியில வந்து பணத்தை எடுத்திருக்கிறதுக்கு பர்மிஷன் நம்ம கண்டிப்பா இவர்கிட்ட வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது கன்சாலிடேட் ஃபண்டுன்னு சொல்றது. ஓகே. இது எல்லாமே வந்து நிதி அதிகாரம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி அதிகாரம், மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது. சோ எல்லா ஜட்ஜஸையும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், எல்லா ஜட்ஜஸையும் வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுல மன்னிக்கும் அதிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 72 அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவருக்கான மன்னிக்கும் அதிகாரம். அதுல ஒரு 4 வகையாக அவரை மன்னிக்கிறது. அதாவது ஒரு தண்டனை, இப்ப வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்க, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிறது. உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனை, ஆயுள் தண்டனை ரெண்டுமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 4 விதத்துல வந்து தண்டனை வந்து குறைக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவருக்கு தனி ப்ரொஃபஷனல் தனியா அதிகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முழுவதுமாக மன்னிக்கலாம் கண்டிப்பாக. அடுத்து தண்டனை வகையை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறது. தண்டனை காலத்தை வந்து தண்டனை வகையை குறைக்கலாம். இப்போ ஆயுள் தண்டனையா இருக்கவரை திடீர்னு ஒரு 10 இயர்ஸா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். இல்ல ஒரு தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டனையா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி தண்டனை வகையை வந்து குறைக்கிறது. அதுக்கப்புறம் தண்டனை காலத்தையும் வந்து குறைக்கலாம். இப்ப 10 இயர்ஸ் அப்படின்னா அத ஒரு 7 இயர்ஸ் இந்த மாதிரி வைக்கிறது. அதுக்கப்புறம் தற்காலிகமாக இப்போ ஒருத்தர் வந்து சப்போஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து இல்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. சோ இதுல 2 பேருமே குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு அவங்க பண்ற நிர்வாகம் அதுக்கான பவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க மேல வந்து பதவியில இருக்கும்போது எந்த குற்றத்தையுமே வந்து சொல்ல முடியாது, அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குன்னு இது இருக்கு, ப்ரொவின்ஷன்ஸ் இருக்கு. சோ மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது 72 படி வந்து குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிக்கல் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்ம தனியா பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேசிக்கா ஒரு கிளாஸஸ்ல எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிர்வாகமா சட்டமன்றமா இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியா வந்து எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து இது மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது. சோ வீட்டு அதிகாரம் வந்து நம்ம பட்ஜெட் பண்ணும்போது வந்து நம்ம ஈஸியா வந்து நான் சொல்றேன், ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணலாம். இல்ல கொஞ்ச நாளைக்கு அதை வந்து அது வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணலாம். அதை வந்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்ல திருப்பி அனுப்பலாம். இந்த மாதிரி வந்து யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அதுதான் வந்து வீட்டோ அதிகாரம். அந்த பில் பாஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அடுத்து ராணுவ அதிகாரம். சோ இவர் வந்து ராணுவ அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவர் தான் பாதுகாப்பு தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ் அவருக்கு இருக்கு. இப்போ வந்து எமர்ஜென்சி நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும், அதே மாதிரி இவர் தான் முப்படையின் தலைமை தளபதி அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. இது எல்லாமே ஸ்பெஷலா இவங்களுக்கு ஆர்டிக்கல் குடியரசுத் தலைவருக்கு கீழே இது எல்லாமே வருது. ஓகே. இப்போ ராணுவ அதிகாரத்துல 352 அப்படிங்கிறது வந்து தேசிய நெருக்கடி, 356 அண்ட் 365 அப்படிங்கிறது வந்து மாநில நெருக்கடி அப்படிங்கிற சொல்றாங்க. 360 அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து நிதி நெருக்கடி அப்படிங்கிறது. இது வரைக்கும் வந்து பினான்ஸ் நெருக்கடி அப்படிங்கிறது நமக்கு வந்தது கிடையாது.
மத்த ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா 119. ஓகே, சோ 119 டைம் வந்து நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கு. தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல 4 டைம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 4 டைம் அப்படிங்கிறது டிஎம்கே ஏடிஎம்கே, அதாவது 76 to 77 கருணாநிதி டைம்ல வந்திருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 1980ல ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல வந்திருக்கு. அடுத்து எம்ஜிஆர் பீரியட்ல 1988ல, அதுக்கப்புறம் 1991ல வந்திருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மாநில நெருக்கடி இது வரைக்கும் 4 டைம் வந்திருக்கு. இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா எதுல அதிகமா வந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க. மொத்தமா எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல 1951ல ஃபர்ஸ்ட் மாநில நெருக்கடி அப்படிங்கிறது 1951ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் கேரளா உத்தரப்பிரதேசத்துல அதிகமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புக் கண்டென்ட்ல 9, கேரளால 9 டைம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. நம்ம அப்டேட்டா வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதான் வந்து எமர்ஜென்சி பீரியட் டைம்ல இருக்க ஒரு கன்சல்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பதவி நீக்கம் அப்படின்னு பாருங்க. சோ இதை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், அவங்களுக்கான அதிகாரம் பார்த்துட்டோம், அவங்கள வந்து சிவில்ஸ்ல வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்க மேல இது வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவரோ இல்ல துணை குடியரசுத் தலைவரோ வந்து பதவி காலியாக இல்லாமல் யார் வருவாங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதியா வருவாங்க. இது எல்லாமே உள்ள வந்தாச்சு. இப்ப வந்து பதவி நீக்கம், டெர்மினேஷன்ஸ், லாஸ்ட்ல வந்து டெர்மினேஷன்ஸ். சோ டெர்மினேஷன்ஸ்க்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு 61. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட டெர்மினேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. பட் வந்து ஃபுல்லா கான்ஸ்டிடியூஷன்ல அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரு அவைகளும், இப்ப குடியரசுத் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா இரு அவைகளை ஏதாவது ஒரு அவையில வந்து அவரை பத்தின பதவி நீக்கம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 டேஸ்ல இன்னொரு அவைக்கு வந்து அதை நம்ம வந்து அனுப்பணும். அவர் மேல வந்து ஒரு தீர்மானம் அப்படிங்கறது இன்னொரு அவைக்கு அனுப்பியிருக்கணும். அடுத்து 14 டேஸ் முன்னாடியே அவருக்கு வந்து கொடுத்திருந்திருக்கணும், முன் அறிவிப்பு வந்து கொடுத்திருந்திருக்கணும். அடுத்து வந்து 1/4 மெம்பர்ஸ் மெஜாரிட்டி